இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மேலதிக ஆயுத விநியோகம் நிறுத்தப்படலாம் என கூறும் அமெரிக்கா. தனித்து நிற்க வேண்டிய சூழல் வந்தால் அதற்கும் தயார் என கூறும் நெதன்யாகு. நியோம் திட்டத்திற்கு கிராம மக்களை வெளியேற்ற ஆயுத சக்தியை பயன்படுத்த காவல்துறைக்கு அதிகாரம். முன்னாள் சவுதி உளவுத்துறை அதிகாரி வெளிப்படுத்திய தகவல். யுக்ரைனில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட ராணுவ உபகரணங்கள். பிரிட்டன், அமெரிக்காவைச் சேர்ந்த பீரங்கிகள் உள்ளிட்டவற்றை காட்சிக்கு வைத்த ரஷ்யா. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். காசா விவகாரத்தில் ஜோ பைடன் உடனான முரண்பாடுகள் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ரஃபா மீதான ராணுவ தாக்குதலை முன்னெடுத்துச் செல்ல உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். நாங்கள் தனித்து நிற்க வேண்டுமானால் நாங்கள் தனித்து நிற்போம். தேவைப்பட்டால் அனைத்தையும் பயன்படுத்தி கடுமையாக சண்டையிடுவோம் என நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கெய்ரோவில் நடைபெற்ற மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எதுவும் ஏற்படாமல் முறிந்த நிலையில் காசாவில், குறிப்பாக ரஃபாவில் இரவு முழுவதும் சண்டை நடந்தது. திங்கட்கிழமையன்று கிழக்கு புறநகர் பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு சில பகுதிகளில் நடவடிக்கையை தொடங்கிய நிலையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கியிருக்கும் இந்த தெற்கு காசா நகரம் சுகாதார வசதிகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே திங்கட்கிழமை முதல் 80,000த்திற்கும் அதிகமான மக்கள் ரஃபாவிலிருந்து வெளியேறியுள்ளனர். இது தொடர்பாக பிபிசி செய்தியாளர் யோலனில் தெரிவிப்பதை பார்க்கலாம். ரஃபாவில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே இஸ்ரேலிய டாங்கிகள் குண்டுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களுடைய வீரர்கள் ராக்கெட்டால் வீசக்கூடிய கையெறி குண்டுகளையும் மோட்டார் குண்டுகளையும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பயன்படுத்துவதாக ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் குழுக்கள் கூறுகின்றன. 1 மில்லியனுக்கும் அதிகமான இடம்பெயர்ந்த மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் உள்ளதால் இந்த நகரத்தில் முழுமையாக படையெடுப்பது குறித்து கடும் விமர்சனங்கள் உள்ளன. ஆனால் மீதமுள்ள ஹமாஸ் படைப்பிரிவை எதிர்கொள்ள விரும்புவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்கனவே இஸ்ரேலிய படைகள் ரஃபா கிராசிங் போன்ற பாலத்தீன பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. சவுதி அரேபியாவின் நியோம் திட்டத்திற்காக உள்ளூர் கிராம மக்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்ற மரணம் விளைவிக்கும் ஆயுத சக்தியை காவல்துறையினர் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டதாக சவுதியின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் கூறியுள்ளார். நாட்டின் வடமேற்கில் அமையும் $500 பில்லியன் செலவிலான இந்த லட்சிய திட்டம் 160 கிலோமீட்டர் நீளமான நகரமாக ஒரு மிதக்கும் நகரம் மற்றும் ஒரு ஸ்கீ ரிசார்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் 1.5 மைல் தூர கட்டுமானம் 2030ஆம் ஆண்டு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானால் வழிகாட்டப்படும் இந்த திட்டம் நாட்டை நவீனமயமாக்குவதற்கான அவரது விஷன் 2030இன் ஒரு பகுதியாகும். இது தொடர்பாக மெர்லின் தாமஸ் வழங்கும் பிரத்யேக தொகுப்பை பார்க்கலாம். நியோம் நாட்டையும் அதன் பிம்பத்தையும் மாற்றுகின்ற சவுதி அரேபியாவின் மாபெரும் திட்டமாகும். ஏறக்குறைய பெல்ஜியத்தின் அளவிலான பரப்பில் உருவாக்கப்படும் இந்த திட்டம் பிரிட்டனில் உள்ள 1 டஜனுக்கும் மேலான நிறுவனங்கள் உட்பட உலக அளவில் உள்ள பல நிறுவனங்களால் கட்டமைக்கப்படுகிறது. 160 கிலோமீட்டர்கள் நீளமான நேர்கோட்டில் அமைய உள்ள த லைன் எனப்படும் இந்த நகரம் பாலைவன பகுதியில் உருவாக்கப்படுகிறது. இதில் 2.5 கிலோமீட்டர் தூரம் மட்டும் 2030ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் தலைவரான முகமது பின் சல்மான் நியோம் திட்டத்தின் தூண்டுதல் சக்தியாக விளங்குகிறார். எங்களிடம் வெற்றிடங்கள் அதிகம் இருப்பதால் அது 1 கோடி மக்களுக்கான இடமாக இருக்க விரும்புகிறோம். அதற்காக முதலிலிருந்து ஆலோசிப்போம். ஆனால் இது வெற்றிடமல்ல. த லைன் பகுதிக்கு அருகில் இந்த 3 கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து அகற்றப்படுவதை பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்த்து வந்த போதிலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு முதல் பிரிட்டனில் நாடு கடந்து வாழ்ந்து வரும் சவுதியின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான இவர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார். தகவல்களை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பதற்கு பிரதிபலனாக தனக்கு சுமார் $50 லட்சம் சவுதி அரசால் வழங்கப்பட்டதாக அவர் கூறுகிறார். 2020ஆம் ஆண்டு நியோம் அருகே இருந்த கிராமங்களில் ஒன்றை அகற்ற தனக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் வெளியேற மறுப்பவர்களை கொலை செய்யவும் பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் எங்களிடம் கூறினார். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவு தெரிவித்தது.
தங்கள் வீடுகளில் இருப்பவர்களுக்கு எதிராக கொடிய சக்தியை பயன்படுத்துவதற்கான உரிமையை இது வழங்கியது. அமைதியான செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மரணம் விளைவிக்கும் ஆயுத சக்தியை பயன்படுத்துவது போன்ற கொடூர உத்தரவுகள் இதுவரை வந்ததில்லை. இதனை தடுத்ததாக அவர் கூறும் நிலையில் அந்த பணி அவர் இல்லாமலேயே நடைபெற்றது. அதன் பின் விளைவு இதுதான். சுவர்கள் குண்டுகளால் துளைக்கப்பட்டுள்ளன. அப்துல் ரஹீம் அல் ஹுவைட்டி என்கிற இந்த நபர் தனது வீட்டை விட்டு வெளியேற மறுத்தார். எனவே சவுதி படையினர் அவரை சுட்டுக் கொன்றனர். பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய அவர் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதி என சவுதி அரசு கூறுகிறது. ஆனால் வெளியேற மறுத்ததால் அவர் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. நியோமின் பிரம்மாண்ட திட்டத்தில் பாலைவனத்தில் ஸ்கீ ரிசார்ட் அமைக்கும் ட்ரோஜனாவும் அடங்குகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்பு விரைவில் ஆண்டி வர்த் நிர்வாக தலைமை அதிகாரியானார். அப்துல் ரஹீம் அல் ஹுவைட்டியின் கொலை குறித்து அவர் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டார். ஓராண்டுக்குள் அவர் பதவி விலகினார். இது தேவையற்ற நடவடிக்கை. கொலை என்பது தெளிவாக தெரிகிறது. மற்ற மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் மனிதரின் முன்னேற்றங்களை துரிதப்படுத்தாதீர்கள். உங்கள் பூட் ஹீல்ஸால் அவர்களின் கழுத்தில் மிதிக்காதீர்கள். அதனால் நீங்கள் முன்னேறலாம், ஆனால் அது மனித முன்னேற்றம் அல்ல. இந்த 3 கிராமங்களை சேர்ந்த 40 பேர் தாங்கள் வெளியேற்றப்படுவதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பின்பு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் குழுவான அல் கஸ்ட் தெரிவிக்கிறது. இந்த 3 பேரும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வழக்குகள் குறித்த எங்களின் கேள்விகளுக்கு சவுதி அரசும் நியோமும் பதிலளிக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த கிராமங்கள் ஒன்றின் செயற்கைக்கோள் படங்கள் இவை. வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் வரைபடத்தில் இருந்து அழிக்கப்பட்டுவிட்டன. சமீப காலம் வரை நியோம் திட்டத்தில் பணிபுரிந்த பிரிட்டன் நிறுவனங்களில் ஒன்றான சோலார் வாட்டர் நிறுவனம் $125 மில்லியன் ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட்டது. இதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று இந்த நிறுவனத்தின் தலைவர் கூறுகிறார். தி லைன் எதிர்காலம் அல்ல, அது அழிவுமிக்கது என நான் கருதுகிறேன். இந்த நிறுவனங்கள் இங்கிருந்து அதற்கான விஷயங்கள் நடக்கின்றன என்றால் ஏற்படும் விளைவுகளை புறக்கணிக்க முடியாது. அதற்காக ஏதாவது செய்யுங்கள். பொறியியல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனங்களான அட்கின்ஸ் மற்றும் அராப், கார் பந்தய நிறுவனமான மெக்லாரன் ஆகிய இந்த திட்டத்தில் உள்ள சில பிரிட்டன் நிறுவனங்களை தொடர்பு கொண்டபோது மனித உரிமைகளின் கவலைகளை தீவிரமாக எடுப்பதாக தெரிவித்தன. பாலை நிலத்தின் ஒளிரும் அணிகலனாக நியோம் தான் விட்டு செல்லும் பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என முகமது பின் சல்மான் விரும்புகிறார். ஆனால் இந்த திட்டம் சில சவுதி மக்களின் சுதந்திரத்தையும் வாழ்க்கைகளையும் பறித்துவிட்டது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். பிரிட்டனின் ராணுவ வாகனங்கள் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த ராணுவ டாங்கிகள் என யுக்ரைனிடம் இருந்து கைப்பற்றிய மேற்கத்திய ராணுவ உபகரணங்களை ரஷ்யா காட்சிக்கு வைத்துள்ளது. இந்த கண்காட்சிக்கு சென்ற பிபிசியின் ரஷ்ய மொழிப்பிரிவின் செய்தி ஆசிரியர் ஸ்டீவ் ரோசன்பர்க் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். மேற்கத்திய ராணுவ உபகரணங்களாகிய இவற்றை ரஷ்யா தனது போர் பதக்கங்களாக பார்க்கிறது. போரில் யுக்ரைனுக்கு உதவுவதற்காக அனுப்பப்பட்ட இவை அனைத்தும் தற்போது ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பிரிட்டனின் ஹஸ்கி எனப்படும் இந்த ராணுவ வாகனம் தற்போது ரஷ்யாவில் காட்சி பொருளாக உள்ளது. பீரங்கிகளும் கூட உள்ளன. யுக்ரைனின் அவ்டிவ்கா நகருக்கு அருகில் கடும் சேதமடைந்த அமெரிக்காவின் இந்த பீரங்கி ஜெர்மனியின் லெப்பர்டு பீரங்கி ஒன்றோடு சேர்ந்து ராணுவ கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதை நம்பவே முடியவில்லை என நடாஷா கூறுகிறார். தங்களது வீரர்கள் இவை அனைத்தையும் பதக்கங்களைப் போல கொண்டு வந்துள்ளதை நினைக்கும் போது அற்புதமாக உள்ளது என்றும் அவர் கூறுகிறார். இந்த ராணுவ உபகரணங்களை காண ரஷ்ய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். குடும்பத்தோடு வெளியே செல்ல இதைவிட ஒரு வித்தியாசமான இடம் கிடைக்காது. இதை எதற்காக ரஷ்யா காட்சிக்கு வைக்க வேண்டும்? 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, யுக்ரைனுடன் போர் தொடுத்தது ரஷ்யாவாக இருந்தாலும் அங்கு போரிடுவது மேற்குலக நாடுகள்தான் என்பதை காட்டுவதற்காக. மற்றொரு காரணம், இந்த போர் செல்லக்கூடிய விதம் குறித்து தனது நம்பிக்கையை ரஷ்யா காட்டுவதற்காக. அவர்கள் சொல்ல வரும் செய்தி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமது வெற்றி தவிர்க்க முடியாதது. இதை முதல் முறையாக நிகழ்த்துவது ரஷ்யா அல்ல. போர் முனையில் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ராணுவ உபகரணங்களை ஏற்கனவே யுக்ரைன் காட்சிப்படுத்தி இருந்தது. ரஷ்யாவின் வசம் தற்போது தன்னம்பிக்கையும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் இருக்கலாம். ஆனால் அது வெற்றியை உறுதிப்படுத்தாது. யுக்ரைனுக்கு உதவி செய்ய மேற்குலக நாடுகள் உறுதியளித்துள்ளன. அதேபோல் அதிக ராணுவ உபகரணங்களை கைப்பற்ற ரஷ்யாவும் சூளுரைத்துள்ளது. காசா போர் விவகாரம், ரஷ்ய ராணுவ கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை இந்த தொகுப்பில் பார்த்தோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.